வபரகாத்துஹு. டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2025 அதனுடைய ஏற்பாட்டுக்குழு சார்பிலே நான் அய்யூப் அஸ்மின், அதே போன்று ஐக்கிய இலங்கை முஸ்லிம் பேரவை கனடாவினுடைய செயலாளர் சகோதரர் ரஹமத்துல்லா மரிக்கார் அவர்களும் என்னோடு இணைந்திருக்கின்றார்கள். இருவருமாக டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக இந்த இடத்திலே வழங்க இருக்கின்றோம். இந்த வாய்ப்புக்கு முதலில் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பாக பேச முடியும். டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் என்பது நீண்ட காலமாக தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு எண்ணம், ஒரு எண்ணக்கரு. அதற்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய காலம் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது, கனிந்து வந்திருக்கின்றது. தமிழ் பேசுகின்ற சமூகங்களை தமிழ் மொழியின் பால் ஒருங்கிணைக்கின்ற, ஒன்று சேர்க்கின்ற பண்பாட்டு, கலை, இலக்கிய, கலாச்சார பெருவிழாவாக இது இடம்பெற இருக்கின்றது. டிசம்பர் மாதம் 5, 6, 7 தேதிகளிலே மதியம் 12 முதல் இரவு 9 மணி வரை மெல்பர்ன் ஃபேமிலி ரிசோர்ஸ் சென்டர் 90 லிட்டில்ஸ் ரோட், ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ என்கின்ற மாநாட்டு மண்டபத்தில் இது இடம்பெற இருக்கின்றது. இதிலே மிக பிரதானமாக புத்தக கண்காட்சியும் விற்பனையும், புத்தக வெளியீடுகளும் அறிமுகமும், யாழ் நூலக நினைவுகள், தமிழ் மொழிக்கு பங்காற்றிய தலைவர்கள் குறித்த பதிவுகள், சங்கிலிய மன்னன் வளர்த்தெடுத்த தமிழும் சங்கிலிய மன்னன் வளர்த்தெடுத்த நல்லிணக்கமும் என்கின்ற தலைப்பிலே ஒரு கலை இலக்கிய நிகழ்வு, காதல் கண்மணியே என்கின்ற வில்லுப்பாட்டு நிகழ்வு, தொல்காப்பிய பாயிரம், அதே போன்று இசை நிகழ்வுகள், பாரம்பரிய கலை நிகழ்வுகள், சிறுவர் நிகழ்வுகள் என பல்வேறு நிகழ்வுகள் இந்த அரங்கத்தை சிறப்பிக்க இருக்கின்றன. எழுத்தாளர் ஆனா முத்துலிங்கம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை குறிக்கின்ற ஒரு விசேட நூல் இந்த அரங்கத்திலே விசேடமாக வெளியீடு செய்யப்பட இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு, சகோதரர் ரஹமத்துல்லா மரிக்கார் அவர்கள் எதற்காக இந்த நிகழ்வு தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே அத்தியாவசியமாக இருக்கின்றது, அவசியமாக இருக்கின்றது என்கின்ற விடயத்தை குறித்து ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வார். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாங்கள் தமிழ்நாட்டை நோக்கி பார்க்கும்போது அங்கு மத சாதி வேறுபாடுகள் இல்லாமல் தமிழ் பேசும் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து நடப்பதை பார்க்கும்போது அது ஒரு மற்ற தமிழ் மக்களுக்கு ஒரு முன்னோக்காக இருக்கிறது, அது ஒரு உதாரணமாக இருக்கிறது. அங்கு தமிழ் பேசும் மக்கள் தமிழை மையமாக வைத்து ஒன்றிணையும் போது வேறுபாடுகள் அந்த மக்களுக்குள் போகாமல் தவிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி அந்த தமிழை அடிப்படையாக வைத்து மையமாக வைத்து அவர்கள் செயல்படும் போது அந்த ஒற்றுமையை நிலைநாட்ட அது ஏதுவாக இருக்கிறது. ஸோ அந்த நோக்குடன் இங்கு டொரண்டோவில் வாழும் இலங்கை வாழ் தமிழ் மக்கள், முஸ்லிம்கள், மலையக மக்கள், அதோடு சேர்த்து தமிழ்நாடு, மலேசியா போன்ற இடங்களில் இருந்து வந்திருக்கும் கனேடிய தமிழ் பேசும் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த அரங்கத்தை மையமாக வைத்து ஒன்றிணைந்து எதிர்காலத்திலும் செயல்படக்கூடியதாக வேறு நிலைமைகளுக்கு போகக்கூடியதாக நாங்கள் உயர்ந்து அந்த ஒற்றுமையை பலமாக்கி ஒரு பொதுவான எல்லா விஷயங்களிலும் ஒன்றிணைந்து செயல்பட
ஒரு 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 ஃபவுண்டேஷனாக இதை நாங்கள் உருவாக்க இருக்கிறோம். Toronto Tamil Book Fair 2025 is going to be happening at Melbourne Family Resource Centre, number 90, Littles Road, Scarborough, Ontario, on December the 6th and 7th. That's a Saturday and Sunday. The vision of this fair is to bring unity among Tamil-speaking communities around the world, especially in Canada, and to unite the Tamil-speaking community to work together on common issues of interest, and also to promote Tamil language, literature, science, and cultural learnings by making them accessible to everyone. To encourage global knowledge exchange, community cooperation, social harmony, and progress among all Tamil-speaking communities. I hope all of you will join this global event with your family, and the admission is free. So we are looking forward to seeing you at the event on December the 6th and 7th. I hope you will mark on your calendar and join us on that day, and we will have a lot of entertainment and book releases, and also a book exhibition, all of them selected for the Toronto Tamil Book Fair 2025, டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் 2025. ஏற்கனவே சகோதரர் ரஹமத்துல்லா அவர்கள் விளக்கியது போன்று தமிழ் மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் மக்களைப் போல எல்லா பிரதேசங்களிலும் இருக்கின்ற தமிழ் மக்கள் தமிழ் மொழி சார்ந்து தங்களை அடையாளப்படுத்துவதும் அவர்கள் ஒருங்கிணைவதும் அவசியமாக இருக்கின்றது என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் பேசுகின்ற மக்களாக ஒருங்கிணைகின்ற ஒரு நிகழ்வாக டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கம் இடம்பெற இருக்கின்றது. டிசம்பர் 6, 7 திகதிகளிலே இடம்பெற இருக்கின்ற இந்த நிகழ்வின் தொடக்க விழா டிசம்பர் 6 திகதி சரியாக 12 மணி முதல் 1 மணி வரை மிக பிரமாண்டமாக பல்வேறு விருந்தினர்கள் முன்னிலையிலே நிகழ்த்தப்பட இருக்கின்றது. அந்த அரங்கத்தின் தொடக்க விழாவிலே நீங்கள் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்பாக அழைக்கின்றோம். அந்த தொடக்க விழாவோடு தொடங்குகின்ற இந்த தமிழ் புத்தக அரங்கம் தொடர்ச்சியாக 2 நாட்கள் இரவு 9 மணி வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி வரை தொடர்ச்சியாக இடம்பெறும். பல்வேறு நிகழ்ச்சிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. அவை தொடர்பான விளக்கங்கள் எங்களுடைய இணையதளத்திலே தொடர்ந்தும் பதியப்பட்டிருக்கின்றது. www.torontotamilbookfair.com என்கின்ற இணையதளத்தினூடாகவும் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் டொரண்டோ தமிழ் புக் ஃபேர் என்கின்ற ஃபேஸ்புக் பேஜ் ஊடாகவும் இது தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு அறிவித்தல்கள், பல்வேறு அப்டேட்கள் அதிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் எல்லோரும் கலந்து சிறப்பிப்பது மிக அத்தியாவசியமானது. உங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வாருங்கள். அவர்களுக்கு தேவையான சிறுவர் இலக்கியங்கள், சிறுவர் புத்தகங்களும் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியும். இந்த நிகழ்வு ஒரு சந்தோஷ நிகழ்வாக, எல்லோரும் ஒருங்கிணைகின்ற, முரண்பாடுகளை கலைந்து ஒருங்கிணைகின்ற ஒரு சந்தோஷ நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெறும் என்பதை நாங்கள் உறுதி செய்கின்றோம். எனவே இந்த நிகழ்வுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து சேர வேண்டும், வந்து பங்களிக்க வேண்டும் என்று அன்பாக அழைத்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.